கௌதம் அப்படியே ஓரமாக நின்றுட்டே இருக்காரு. ஃபோட்டோவை அப்படியே கசக்கி போடுறாரு. போட்டால் கண்டிப்பாக சூர்யா நடந்து வரும்போது பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. ஆனால் சூர்யா பார்த்துட்டு அமைதியாக போய்ட்றாரு. எதுவுமே பேசவே இல்லை. அடுத்தது மகா வராங்க. மகா எடுத்து பார்க்குறாங்க. என்ன இது ஃபோட்டோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பயங்கர கோவமாக போகிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட. போயிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே தூக்கி போடுறாங்க. என்ன இது என்ன இது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவா, இது என்ன தெரியுமா, என்னோடய ஃப்ரெண்டு தான் மதன். நான் கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான். இப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, இல்லைனா நெட்டில் போட்டுருவேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஆமாம் நான் சொல்கிறதுலாம் உண்மை தான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன் பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அப்படியே சூர்யா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ்வர்யா ஒருத்தவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஐஸ்வர்யா மேலே தப்பே இல்லை, நீ எப்படி சொல்கிற? எல்லா தப்பும் உன் அக்கா பண்ணுவா, உன் அக்கா எப்படியாப்பட்டவன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, ஆனால் இப்போ எந்த தப்பும் பண்ணலை. கண்டிப்பாக எங்கள் அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை, ஏதாவது ஒரு வகையில் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அப்படியா, சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போய்ட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அந்த மதன் என்ற பேர், அவன் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எப்படி இருக்கான், அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. கோடீஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கீரை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரபா வராங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பிரபா போகிற, எங்கே போகிற, எங்கேயும் போகாத, நீ இந்த கீரை குழம்பு வச்சுட்டு இந்த பொரியல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, என் மேலே சந்தேகப்படுறியா? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் கண்டிப்பாக வெளியே தாம்மா போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் நேரம் வெளியே போக விடுமா அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க. இங்கே பாரு பிரபா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன்னோட 2 அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படும், புரியுதா? நீ எது பண்ணாலும் ஜாக்கிரதையாக பண்ணு, எதுவும் தப்பாக பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என் மேலே சந்தேகப்படாதம்மா, கண்டிப்பாக நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேம்மா, நீ ஏமா இப்படி பண்ணுற, நான் வெளியே போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா போயிட்டு ஒரு பார்க்கில் உட்காராங்க. உட்காந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. என்ன விஜய், என் மேலே உனக்கு லவ்வே இல்லையா? ஆனால் நான் உன்னை எவ்வளோ பாசமாக நினச்சிருக்கேன் பார்த்தியா? ஆனால் நீ ப்ரோன்னு சொல்லிட்டு என்னை ப்ரோ மாதிரி தான் நடத்தியிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரபா யோசிக்கிறாங்க. இப்போ உனக்கு அனாமிகாவோட கல்யாணம் ஆகும்போது தான் என்னோட எல்லாமே வெளிப்படுது. ஆனால் ஒன்று, இப்போ கூட உன் கல்யாணம் நின்னா கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரபா தானாகவே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எல்லா உண்மையும் மகாவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இவன் வேறு இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே, நம்மக்கிட்ட பணம் எதுவுமே இல்லையே, பணம் வேறு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்லியிருக்கோம். மகா கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. மகா யோசிக்கிறாங்க. அக்கா மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் அக்காவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லையே, ஏதாவது ஸ்டெப் எடுப்பாரா, ஏதாவது பண்ணுவாரா, அக்காவை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஐஸ்வர்யா பற்றி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கௌதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். என்ன ஃபோட்டோவை மகா பார்த்தாச்சா, அடுத்தது ஒன்றா உனக்கு இருக்குது, ஆனால் இனிமேல் நீ நிம்மதியாக இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுதான் என்னோடய குறிக்கோள், அது நடக்கிற வரைக்கும் நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன், உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்ருக்காரு. பிரபாவை நினச்சி கோடீஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாவம், இவன் மனசார விரும்பி இருக்கா, ஆனால் விஜயை கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே வேற 2 பொண்ணு இருக்காங்க. இப்போது கல்யாணத்தில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. கண்டிப்பாக விஜய் அந்த அனாமிகாவே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். பிரபா மனசை மாற்றி பிரபாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க. பிரபா வேறு வெளியே போயிருக்கா, கண்டிப்பாக எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பிரபாவையே பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க வீட்டில்.